மக்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. பிரியாணி பண்ண போறேன். எதுக்கு போட்டு தேங்காய் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிரியாணி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க போய் தேங்காய் சாப்பிட்டு இருக்கிறீங்க. கம்மன் வைங்க வாட்டி அந்த பக்கம். அப்புறம் பிரியாணி சாப்பிட முடியாது. சாப்பிடுறீங்களா? அப்புறம் வயிறு வலிக்கும் பார்த்து. அவ்வளவுதான், ரெடிங்க, பிரியாணி ரெடி. நம்ம ஒரு கிளறிட்டு இலையை போட்டு மூடிடலாம். தம் போட போறோம். நல்லா இருக்கா? சிக்கன் பிரியாணி செய்ய போறோம், தம் பிரியாணி. அதுக்காகத்தான் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது. வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். இன்னும் காயில கொஞ்சம் நேரமா கையை விட்டு பார்க்கணும், விரல விட்டு பார்க்க முடியும். என்ன போட போற? பிரியாணி இலை, பட்டை, ஸ்டார் பூ, ஏலக்காய், கிராம், அஞ்சு பச்சை மிளகா இந்த மாதிரி கீத்து போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை. வதக்கிறப்பே போட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும். அப்புறம் ஒரு போடும் பாட்டி பிரியாணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரிதான் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? இதே மாதிரியா? இப்பெல்லாம் அரிசி விதவிதமா வந்துருச்சு. நீங்க எந்த அரிசியில பண்ணுவீங்க? அதுலயே பண்ணிக்குவீங்க. ஒரு நேரமா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். எவ்வளவு தூரம் போடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா மசாலாவோட நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலன்னா பிரியாணியே நல்லா இருக்காது. நல்ல எண்ணெயில இந்த மாதிரி வெங்காயத்து கூட வதக்கி விடணும். தக்காளி, எதுக்கு போட்டு தேங்காய் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிரியாணி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க போய் தேங்காய் சாப்பிட்டு இருக்கிறீங்க. கம்மன் வைங்க வாட்டி அந்த பக்கம். அப்புறம் பிரியாணி சாப்பிட முடியாது. சாப்பிடுறீங்களா? அப்புறம் வயிறு வலிக்கும் பார்த்து. நீங்க தேங்காய் சாப்பிட்டு, நாங்க பிரியாணி சாப்பிட்டு போறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி நல்லா போட்டுறணும். தக்காளி வதங்குறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லாவே வதங்கிடும். வரமிளகாய் தூள் போட போறோம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா நான் வீட்லயே அரைச்சது. இது நல்ல வாசமா இருக்கும். பிரியாணி நல்லா இருக்கும். 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம அடுத்ததான் சிக்கன் போட போறோம்.
கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா கறி வந்து தண்ணி விடும். லெமன் அரை மூடி, ஒரு பழம் புழிஞ்சுக்கலாம். தயிர் வந்து சேர்த்துனா எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது, அதனால எலுமிச்சம்பழம் புளிப்புக்காக சேர்த்துருக்குறோம் ஒரு பழம். இது நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க, பாஸ்மதி ரைஸோ எதுவும் இல்லை, வெறும் அரிசி நம்ம சாப்பிட்ற அரிசி தான் நான் போட்டிருக்கேன். அரிசி ஒரு பிடி போட்டிருக்கிறேன். சாப்பாட்டோட பரட்டி விட்டோம்னா இந்த மசாலாவோட நல்லா இருக்கும். இந்த சொம்புல 4 சொம்பு தண்ணி ஊத்தணும். ஒரு படி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு பத்தல, உப்பு தெரியல. ஏன் பாட்டி உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா? என்ன பத்தல சொல்லுங்க. கரெக்டா இருக்கா? எடுத்து கொடுங்க பாட்டி. நல்லா கொதி வந்துருச்சு. மீதி இருக்கிற நம்ம புதினா கொத்தமல்லி தழைய அதோட போட்டு விடுறோம். கொஞ்சம் நல்லா இலை ரெடி. அவ்வளவுதான், ரெடிங்க, பிரியாணி ரெடி. நம்ம ஒரு கிளறி விட்டு இலையை போட்டு மூடிடலாம். தம் போட போறோம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தம் போடலாம். தம் ரெடினா சாப்பிட்ற ஸ்டேஜ். அவ்வளவுதாங்க, தம் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆயிரும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். பாட்டி நல்லா இருந்திருக்குல்ல? ஏன் பாட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? உங்களை யாரும் எடுக்கலடா, விட்றா. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கடா. சூப்பர், நல்லா இருக்கா?